வெல்கம் டு மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அகாடமி, ஸ்பெஷல் அகாடமி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி போர்டில் இன்றைக்கி ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது இந்த போன வீக்கில் செட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? மார்ச் 6லேருந்து மார்ச் 9 வரைக்கும் நமக்கு செட் எக்ஸாம் நடந்துச்சு. அதோட ஆன்சர் கீ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு 9th அன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 13th. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஆர்பி வேகமாக செயல்பட்டுருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 1 இயர் தான் இருக்குது. அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு போஸ்டிங்குமே 4 இயர்ஸாக இந்த கவர்மெண்ட் போடலை. ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் 1 இயர் தான் இருக்குது அப்படின்னும் போது அவங்க வேகமாக ப்ராசஸ்லாம் முடித்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க எல்லா ப்ராசஸுமே முடிப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா லா காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செட்டோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது நடத்தி முடிச்சிட்டாங்க. அதோட ஆன்சர் கீ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்தில் இருக்குது. அதை நடத்துவாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கீ அவங்க உடனே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் செட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு ஆன்சர் உங்களுக்கு தப்பு அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு நமக்கு டைம் பார்த்திங்கன்னா 13, 14, 15 இந்த 3 days கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக்கு தான் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணோம். நீங்கள் எங்கன்னா படித்த அகாடமிதோ இல்லைனா நெட்டில் இருந்தால் சோர்ஸஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எதனா ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா? டிஆர்பி வேகமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 4000 வேக்கன்சிஸ்க்கான எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியும் டிஎன் டெட்டும் கண்டிப்பாக டிஆர்பி போர்டில் நடத்துவாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க தொடர்ந்து படிங்க. கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி டிஆர்பியோட கொஷின் ஸ்டாண்டர்ட்ஸும் நல்ல ஹையாக கேட் லெவலுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணுறாங்க. சரிங்களா? கேட் 2 மார்க்ஸ் லெவல் இல்லை, கேட் 1 மார்க் லெவலில் ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ் செட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டிஆர்பி கொஷின்ஸ் கொஞ்சம் லோ லெவலில் இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக டெக்னிக்கலாக எடுக்கிறாங்க. அதனால் கான்செப்ட் வைஸ் நல்லா கிளியர் ஆகுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய டெஸ்டர்ஸ் எழுதி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸஸ் வேணும் இல்லை டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு நீங்கள் அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ தான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. டிஆர்பி வேகமாக செயல்படும். ஏன்னா இன்னும் 1 இயரில் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.